மேரத்தான்ல நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இட்ஸ் ரேஸ் ஆஃப் மீ அகைன்ஸ்ட் மீ. அதாவது நான் எனக்கு அகைன்ஸ்ட் நான் போட்டி போட்டு நான் ஜெயிக்க போறேன். நானும் கொஞ்சம் பேசாம இருக்கேன் ப்ளீஸ். ஹலோ, பேசாம இருக்கீங்க. இட்ஸ் ரேஸ் ஆஃப் மீ அகைன்ஸ்ட் மீ. அதாவது நான் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இறங்கியிருக்கேன். ஆனா வெயிட் லாஸ்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் கோல் இல்லாம நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஸோ முதல் விஷயம் மேரத்தான்ல வரவங்க எல்லாருமே ஒரு கோல் டிசைட் பண்ணலாம். எனக்கு அடுத்த 10 நாள்ல நான் என்ன பண்ண போறேன், 10 நாள்ல நான் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ண போறேன். இந்த டெலிகிராம்ல இருக்கிற கேப்டன் பாட் ஓபன் பண்ணுங்க மேம். ஹலோ, டெலிகிராம்ல இருக்கிற கேப்டன் பாட் ஓபன் பண்ணுங்க. ஸோ மேரத்தான்ல என்னன்னா நீங்க இன்னைக்கு என்ன வெயிட்ல இருக்கீங்க, இன்னையில இருந்து 10 நாள்ல நீங்க என்ன வெயிட்டுக்கு போக போறீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இதை நீங்க டிசைட் பண்ணணும். இல்ல மேம், இது இல்ல மேம், டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணுங்க. இது கேப்டன் பாட் சொல்லி ஒரு ஆப் இருக்கு. இது வந்து டெலிகிராம்குள்ள ஒரு குரூப் இருக்கு. இது வந்து ஹெர்பலைஃபே நடத்துறது. இதுல லாகின் பண்ணது ஒன்லி சூப்பர்வைசர் தான் பண்ண முடியும். சூப்பர்வைசர் கீழே டீம்ஸ் வந்து வரலாம். அப்போ நம்ம சூப்பர்வைசரா இருக்கிறவங்க தன்னோட இந்த குரூப்பை கிரியேட் பண்ணாங்கன்னா முதல்ல இதுல ஒரு போட்டோ வேணும். ரெண்டாவது அவங்களோட டெய்லி வெயிட் அப்படி காலையில 8ல 9 மணிக்குள்ள வரலாம். அப்படி இப்போ வாய்ப்பெல்லாம் ராத்திரி வேலை பண்றாங்க, காலம்பரை முடிக்கிறாங்க. எவ்வளோ வெயிட் வந்து மத்தியானத்து வெயிட் நம்ம அடுத்த நாள் வெயிட் எடுத்துக்கலாம். மத்தியானம் ஆச்சுன்னா அடுத்த நாளைக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து நீங்க என்னன்னா இப்போ வந்து இது கேமிஃபைட் வேலை பண்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா இந்த பாட்டில் இருக்கிறது நீங்க டெய்லி காலம்பரை நீங்களே உங்க வெயிட் அப்டேட் பண்ணலாம். உங்க கோச்சஸ் கரெக்டி உங்க கோச்சஸ் அப்டேட் பண்ணது கிடையாது. முன்னாடி இந்த ப்ராசஸ் எப்படின்னா நாங்க வந்து கோச்சஸ் கருப்போம், கோச்சஸ் அப்டேட் பண்ணுவாங்க, கோச்சஸ் எழுதுவாங்க, கோச்சஸ் வந்து அப்டேட் பண்ணி போவாங்க. அப்படி கிடையாது. இப்போ என்னன்னா இந்த டெலிகிராம் லிங்க்ல ஜெனரேட் லிங்க் ஃபார் பிளேயர்ஸ் சொல்லி வந்திருக்கோம். நேற்று வந்துதா எல்லாருக்கும்? ஸோ அந்த ஜெனரேட் லிங்க் ஃபார் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்து நீங்க உங்க மொபைல்ல டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஜெனரேட் லிங்க் ஃபார் பிளேயர்ஸ் லிங்க் கிளிக் பண்ணிட்டு உங்க பேர் எழுதணும்ல, பேர் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும்ல. நீங்க டெய்லி பண்றதுல ஒரு 9 கண்டிஷன் இருக்கு. Have you had your morning shake? Have you taken your supplements? Have you taken your evening shake? Have you taken your food? Have you taken adequate water? கரெக்டா தூங்கிட்டீங்களா? அதுல இருக்க இந்த 9 கமாண்ட்மெண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த 9 ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு தனி பாயிண்ட்ஸ் இருக்கு. 8 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. டெலிகிராம்ல அப்டேட் பண்றதுக்கு நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெயிட்டை நல்ல வெயிட் அப்டேட் பண்ணாத பட்சத்துல இன்னிட்ட வெயிட் 0 ஆகும். இது ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆகிடும். இந்த பாட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அப்டேட் பண்ண வரதுட்டோம்னா இன்னைக்கு ராத்திரி 0 ஆயிடுது. நீங்க வந்து 1 கிலோ 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணாலும் நீங்க அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இது மேண்டேட்டரி. ரெண்டாவது, இந்த மேரத்தான்ல அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நம்ம உடம்புக்கு ஒரு அருமையான டீடாக்ஸ் கிடைக்குது. டீடாக்ஸ் ஃபாஸ்டிங் மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல மட்டும்தான் 2 நாளைக்கு, அதாவது டே 4, டே 5 அண்ட் நார்மல்ஸ்ல டே 5, ஆல்பா மேரத்தான் டே 0 வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து டே 0 வரும், செகண்ட் டே டே 1 வரும், தேர்ட் டே டே 2 வரும், ஃபோர்த் டே டே 3 வரும், ஃபிஃப்த் டே டே 4 வரும். ஸோ இந்த ஃபிஃப்த் டே வந்து உங்களுக்கு டீடாக்ஸ் டேயா இருக்கு. டீடாக்ஸ் டேனா என்னன்னா காலம்பரை, மதியம், ராத்திரி இந்த 3 வேளையும் நீங்க வந்து டீடாக்ஸ் ஷேப். there is no food on that day. ஃபுட் கிடையாது. அதாவது மத்தியானம் லஞ்ச் கிடையாது. இது 5th டே அண்ட் 10th டே நடக்கும். 11th டே காலம்பரை ரிசல்ட் டிக்ளேர் ஆகும். இந்த மேரத்தான் பாட்ல வந்து 9 வரைக்கும் அவங்க டீம் வரும். 9 பேருக்கு மேலே போயிட்டாங்கன்னா வேற டீம் ஓப்பன் பண்ணி அதில் ஆட் பண்ணும். புரிஞ்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? இதுவரையும் புரிஞ்சா எல்லாருக்கும்? வெரி குட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மேரத்தானில் வந்து ஜாயின் பண்ணும்போது டெய்லி காலம்பரை 8 மணி 9 மணிக்குள்ள உங்களோட வெயிட் அப்டேட் பண்ணலாம். அந்த பாட்டில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுட்டு வெயிட் அதில் அப்டேட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ மறந்தாலும் உங்கள் வெயிட் பார்த்த உடனே அதில் அப்டேட் பண்ணிடுங்க. முதல்ல வெயிட் மிஷினில் பல பேர் தவறாக நிற்கிறாங்க. நேற்று நான் வீடியோ எடுத்து இந்த பார்த்தீங்க தெரியாது. இந்த டைல் சென்டரில் வைக்கிறோம், இது மேலே வைக்கக்கூடாது. வெயிட் இந்த டைல் சென்டருக்குள்ள வைக்கிற வெயிட் இந்த ஜாயிண்ட் மேலே வச்சிங்கன்னா நாங்கள் ஒரு ஜாயிண்ட் மேலே கீழே இருக்குன்னா வெயிட் சரியாக வராது. வெயிட் மிஷினுக்கு கால் வலிக்குது, கீழே கார்பெட் வச்சு வைக்கிறது வராது, வெயிட் சரியாக வராது. சில பேர் வெயிட் மிஷினில் இந்த பிளாஸ்டிக்கை கிழிக்காம வச்சிருப்பாங்க, லூஸாக வச்சிருப்பாங்க, வெயிட் வராது. ஏன்னா அந்த மேக்னெட்ஸ் வந்து காலிலேருந்து வெயிட்டில் இருந்தால் தான் வெயிட் தெரியும். புரிஞ்சுதான்? ஸோ இந்த தவறுகள் பண்ணக்கூடாது. 4th டே 5th டே வந்து டீடாக்ஸ் டே இருக்கும். லாஸ்ட் டே டீடாக்ஸ் இருக்கும். அதாவது மேரத்தான் முடியிற அன்னைக்கு டீடாக்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாசத்துல 2.2 கிலோஸ்க்கு கிட்ட மேரத்தான் தான் நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பாசிபிள். எனக்கு இந்த மேரத்தான்ல வந்திருக்கு. ஜானகி ஒரு வாட்டி 4 கிலோ யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் 3.5 கிலோ, அவங்க ஆவரேஜ் 3லேருந்து 3.5 கிலோ முடிக்கல. இப்போ பிடிசிக்கு மேரத்தானுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா பிடிசி 21 டேஸ் சேலஞ்ச், அதில் டீடாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் மேரத்தான்ல 10 டேஸ் தான். அந்த 10 டேஸ் பாட் கவர்டு, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை கோச்சஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்க முடியாது. இதில் 2வது டீடாக்ஸ் வரும்போது உங்களுக்கு அடுத்த நாளைக்கு காலம்பரை ரிசல்ட். இன்னைக்கு தான் எங்களோட ரிசல்ட், இன்னைக்கு சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சவங்க அனௌன்ஸ் ஆகிடுவாங்க. இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வருது. இது வரலையும் யாருக்காவது ஏதாவது சந்தேகமா?
சரி, மேரத்தான்ல என்னன்னா போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ஷன் கண்ட்ரோல், சாப்பாட்டுல வந்து போர்ஷன்ல வந்து கண்ட்ரோல். நிறைய வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பிட தேவையில்லை. இல்லை நீங்க ஜெயிக்கணும்னா ஷார்ட் சி ஹெர்பல் லைஃப்ல மெயினா என்னன்னா ஹெர்பல் லைஃப் ஃபுட் ஒர்க் பண்ண எப்போ தெரியுமா? நீங்க உங்க ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னா தான் ஒர்க் பண்ணும். அதனால ஃபுட்ல வந்து கிளம்புன்னு சாப்பிடக்கூடாது. நமக்கு வேண்டியது காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம ஃபுட்ல இருக்கணும். 7 கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ப்ராப்பரான நியூட்ரிஷன் நமக்கு ஃபுட் மூலமாகவும் கிடைக்கணும். இல்லாட்டி வேலை நடக்காது. சரியா? மதிய சாப்பாடுல நீங்க லைட் பட் ஹெவி ஆன் டைஜஷன், அதாவது லைட் ஆன் கேலரிஸ் பட் குட் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குறது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மேரத்தான்ல. கட்டாயமா நீங்க வந்து மத்தியானம் வந்து இந்த மாதிரி சூடு இருக்கிறதுனால இளநீரோ மோரோ எடுத்துக்கலாம். பட் அப்ரெஷ் வித் ஹைட்ரேட் தி பெஸ்ட் சொல்யூஷன். மேரத்தான்ல இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஐடி போட்டுருப்பீங்க. ஐடியில ஆலோ கான்சன்ட்ரேட் அண்ட் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் கட்டாயம் எடுக்கணும். அது எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரது வாய்ப்பு இல்லை. டர்போ டெய்லி குடிக்கணும். BMR 1400க்கு கீழே இருக்கிறவங்க, 1300க்கு கீழே இருக்கிறவங்க 1 லிட்டர்ல டர்போ குடிக்கணும். BMR 1300 மேல இருக்கிறவங்க 2 லிட்டர் தண்ணியில டர்போ குடிக்கணும். சரியா? ஒரு நாளைக்கு குடிக்கணும். அந்த 2 லிட்டர் தண்ணி உங்க வாட்டர் கோட்டால கவுண்ட் ஆகும். எல்லாருக்கும் புரியுறதா? அதாவது காலையில 2 லிட்டர் தண்ணியில 2 ஸ்பூன் புரோட்டீன், 1 ஸ்பூன் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், 2 கப் ஆலோ ட்ரிங்க், 1 அப்ரெஷ். இதை போட்டு குடிக்கணும். இது 1500க்கு 1600க்கு மேல இருக்கிற BMR. 1300 1400 இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணியில இதை போட்டு குடிக்கணும். குளிக்கி குடிக்கணும் அதை. சரியா? இந்த 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள குடிச்சு முடிக்கணும். இல்லாட்டி அதை புளிச்சிடும். புரிஞ்சுதா? சூடு ஜாஸ்தி இருக்குல்ல, புளிச்சிடும். அதனால அதுக்குள்ள குடிச்சு முடிக்கணும். இந்த ஆலோ கான்சன்ட்ரேட் ஆக்டிவ் ஃபைபர் என்ன பண்றதுன்னா உங்க உடம்பு கிளென்சிங்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நடுவில் இருக்கிற கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். பசி அடங்கும். சரியா? ரெண்டாவது டர்போ, இன்னொரு விதமான டர்போ இருக்கு. அது 1 லிட்டர் ஹைட்ரேட் எடுத்துட்டு ஹைட்ரேட்ல நீங்க வந்து ஆலோ கான்சன்ட்ரேட் ஆட் பண்ணிட்டு ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம். அது ஒன்று இருக்கு. அதுவும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். மெயினா ஹைட்ரேட்ல இருக்கிற சால்ட்ஸ் உங்களுக்கு உப்பு தன்மை தேவையான கம்மியாக இருக்கு. அந்த கதவு நமக்கு இருக்கா உப்பு தன்மை அது வந்து கம்மியாக இருக்கும். ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். மதிய சாப்பாடுல கலர்ஃபுல் ஃபுட் பிளேட் இருந்தால் முட்டை, சிக்கன் என்ன இருக்கும் நீங்கள் சாப்பிட்றது இருக்கும். உங்கள் கோச்சு உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துக்கணும். முதல்ல எப்போ வந்தோடனே நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட்டு எப்போ வரும்போது நிறுத்துறீங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. சரியா? உடற்பயிற்சி மஸ்ட். காலம்பரத்தை ஃபிட்டவர் மஸ்ட். இல்லாட்டி 20 to 30 minutes ஆஃப் வாக்கிங் என்ன பண்ணுறீங்களோ ரெகுலரான ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஈஸியான பெஸ்ட் வே என்னன்னா டான்ஸ். ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் கை கால ஆடுங்க, டான்ஸ் பண்ணுங்க. செம்ம ரிசல்ட் இருக்கும். சாயங்காலம் இந்த 4 மணி வாக்கில் 5 மணி வாக்கில் செஷன் முன்னாடி பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இது வரலையும் யாருக்காவது இருந்தால் டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன்? ஹலோ, 1 கப் தான் போட்டுக்கிறேன். 2 கப் போட்டுக்கலாம். இப்போ அது 2 கப் போட்டுக்கலாம். 1 போட்டுக்கிறீங்க. ஆமாம். இப்போ 2 வேலை 1 போட்டுக்கிறீங்க சொல்றீங்கல்ல? ஆமாம். நீங்க என்ன கேட்குறீங்கன்னா 2 வேலை 1 போட்டுக்கலாமா கேட்குறீங்களா? நீங்கள் சொன்னதால மெகா டோசேஜ் லா சொல்லி நம்மளோட ப்ராடக்ட்ல இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மெகா டோசேஜ் லான்னு என்னன்னா நம்ம ஃபுட்டில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸும் யாரு சாப்பிட்டாலும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, எக்ஸ்ட்ரா போட்டுட்டாலும் டப்பா தான் காலி ஆகுன்றாரு. உங்களுக்கு ஃபுட்டு கேட்டு போவாரு. சுருக்கமாக சொல்ல போனால் இன்னைக்கு இந்த 2.2 kilos வெயிட் லாஸ் ஆனது காரணம் வந்து இன்னும் நான் 2 வேளை நைட் ரோஸ் எடுத்துக்கிறேன். 2 வேளை ஆலோ கான்சன்ட்ரேட் எடுத்துக்கிறேன். காலம்பரம் ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். மத்தியானம் நைட் ரோஸ் கொண்டு எடுத்துக்கிறேன் சாயங்காலம். ஸோ 4 கப்பு போடுறது எனக்கு 2 பாட்டில் எலோ காலி ஆகுது. 3 பாட்டில் கூட ஆயிடும் குடிக்கிறோம். அவ்வளோ ஆலோ நமக்கு தேவைப்படுது. ஆலோ எடுக்கும் போது நமக்கு வேண்டாத கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த 2 விதமான டர்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 விதமான டர்போ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சீக்கிரம். சரியா? அதே மாதிரி டெய்லி காலம்பரம் தான் வெயிட் செக் பண்ணலாம். உங்களுக்கு லேடிஸாக இருக்கீங்க, ஜென்ஸாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நைட்டில் மேக்ஸி போடுறீங்க, இல்லாட்டி ட்ரெஸ் போடுறீங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எடுக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு 500 to 600 கிராம் வெயிட் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா காலங்காலத்தில் எந்திரிச்ச உடனே டாய்லெட் போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நீங்கள் ரூமை மூடி போயிட்டு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நீங்கள் உங்கள் வெயிட் மட்டும் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுங்க. மெஷினோட ஃபோட்டோ எடுங்க. நிறைய பேர் மொபைல் எடுத்துட்டே வெயிட் மெஷினில் ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க. தவறு. இந்த மொபைலோட 400 கிராம் அந்த வெயிட். சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வாட்டி எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நாளில் பயங்கர அதை ஃபோட்டோ எடுத்து அதை அப்டேட் பண்ணி எப்போ எடுக்கணும்னா எந்திரிச்ச உடனே டாய்லெட் போயிட்டு வரணும். எந்திரிச்ச உடனே டாய்லெட் போயிட்டு வந்துட்டு வெயிட் எடுத்தீங்கன்னா கரெக்டான வெயிட் வரும். புரியுதா? அண்ட் இல்லாட்டி நீங்கள் லைட் ட்ரெஸ் போட்டுருக்கீங்கன்னா லைட் ட்ரெஸ்ஸோட கூட எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. உங்களோட வெயிட் இல்லை. அது நீங்கள் ஒரே ரூல் தான். எந்திரிச்ச உடனே 1க்கு வந்தாலும் சரி, 2க்கு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி போயிட்டு வந்துட்டு தான் எடுக்கணும். நிறைய பேருக்கு காலம்பரம் மோஷன் வராது. இப்போ
மோஷன் அப்போ வரலைன்னா ஐயோ மோஷன் போல எனக்கு வெயிட் கூட 400-500 கிராம் கூடி இருக்கு பரவாயில்ல. பட் காலம்பரம் எடுக்கிறது தான் கரெக்ட். ஒரு வாட்டி ரத்தம் சூடாயிடுச்சு, நீங்கள் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்க, பிளட் சூடாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் எடுத்தாலும் சரியாக. எல்லாரும் கட்டாயமாக இந்த ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா BMI ஸ்கேல் வாங்கணும். அடுத்த மாதத்துலேருந்து மேண்டேட்டரி பண்ணுவோம். உங்கள்கிட்ட எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். 950 ரூபா BMI ஸ்கேல். இது வந்து BMI பாடி ஃபேட் ஸ்கேல். பேமெண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த மிஷின். 950 rupees பர் மிஷின். உங்கள் ஃபுல் குடும்பத்தில் இருக்கிற 100 பேருக்கு உங்கள் மொபைல்லே டேட்டா வந்துடும். இந்த மாதிரி ஆக்டிவிக்ஸ் சொல்லி ஒரு மிஷின் இருக்கு. நம்ம அதுதான் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். அண்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்குது நமக்கு. எஸ், இது ஆக்டிவிக்ஸோட ஆப். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ஃபுல் ஃபேமிலியோட 100 பேரோட ரிசல்ட் வந்துடும். 84.65 இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து வெயிட் வரும். இதில் வந்து எல்லா குடும்பத்தினரும் நம்ம வெயிட் எடுத்துக்கலாம். சரியா? 100 பேரோட டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குழந்தைகள் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான என்னென்னா நமக்கு ட்ராக்கிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வெயிட் கூட்டினது குறைஞ்சது ட்ராக்கிங் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மிஷின் அமேசான் வாங்க போனீங்கன்னா 1400 ரேட். நம்ம பல்காக வாங்குறதுனால நமக்கு சீப்பாக இருக்குது. சரி, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அதே 1 லிட்டர்ல எடுத்துக்கணும். இல்ல 500 ml கூட போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு BMR எவ்வளவு இருக்கு? அப்போ நீங்க இது எடுங்க, ஆக்டிவேட்டரோட எடுங்க. புரோட்டீன் பவுடர் போட்டுருங்க, முதல்ல போடுங்க. உங்களுக்கு அது வேண்டாம்னா ஒரு நாளைக்கு இது 1 லிட்டர்ல போட்டுடுங்க. ஆனா இது வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். பசி தாங்க 1600 மேல இருக்கீங்க. நீங்களா 1400. இப்போ நீங்க இது எடுக்கலாம். 1200க்கு கீழே இருக்கிறவங்க அதுக்கு. தேங்க்யூ.